என்ன மகளா? எனக்கு இன்னைக்கு ஸ்கூல் லீவு. அம்மாவுக்கு சமைக்கிறதுல ஏதாவது உதவி செய்யட்டுமா? அட பரவாயில்லையே, ஸ்கூல் லீவுக்கு அம்மாவுக்கு சமைக்கட்டில் உதவி செய்யணுன்ற என்னெல்லாம் என் பிள்ளைக்கு புதுசாக வந்திருக்கு. எல்லாம் உங்க மேல இருக்கிற அன்பும் பாசமும் தான்மா. அம்மாவுக்கும் உங்கள் மேலே ரொம்ப அதிகமாக பாசம் இருக்கு. I love you, Ma. ஐ லவ் யூ டூ செல்லம். இன்னைக்கு உங்களுக்கு ஸ்கூல் லீவு. இன்னைக்கு ஓய்வெடுங்க. ஏதாவது வீட்டு பாடம் இருந்துச்சுன்னா அதை செஞ்சுட்டு பாடங்களை மீள்பார்வை செய்யுங்க. கொஞ்ச நேரம் ஓய்வெடுங்க. அம்மா உங்களுக்கு பிடிச்ச சமையலை செஞ்சு தரேன். அப்புறம் நீங்கள் நான் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடலாம். சரிம்மா. அம்மா இன்னைக்கு என்ன சமைக்க போறீங்க? அது சொல்ல மாட்டேன். இன்னைக்கு அம்மா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஸ்பெஷலாக சமைச்சு தரேன். ஸ்பெஷலா? அப்படின்னா சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருக்குமே. கண்டிப்பாக சூப்பராக தான் இருக்கும். அம்மா அம்மா, இன்னைக்கு மட்டும் இல்லை, நீங்க எப்போ சமைச்சு கொடுத்தாலும் நீங்க சமைச்சு கொடுக்குற சாப்பாடு ரொம்ப சூப்பரா சுவையா தான் இருக்கும். சரிம்மா, நான் போய் எனக்கு உள்ள வீட்டு பாடங்கள் இருந்தாச்சுன்னா அதை செஞ்சுட்டு பாடங்களை மீள்பார்வை பார்க்குறேன். நான் வரேம்மா. சரி. முதல்ல காய்கறி எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன சமைக்கலான்னு பார்க்கலாம். ஹலோ, யார் பேசுறது? அப்படியா, நான் உடனே வரேன். குட் மார்னிங் மேடம், என்ன விஷயம்? குட் மார்னிங் மேடம். என்னுடைய ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னு ஃபோன் வந்துச்சு. அவர் பார்க்கறதுக்காக வந்தேன். உங்களுடைய ஹஸ்பண்ட் பேர் என்ன மேடம்? என் ஹஸ்பண்டுடைய பேர் விலை. ஒன் செகண்ட் மேடம், இப்போயே உங்களுக்கு செக் பண்ணி பார்த்து சொல்கிறேன். ஹலோ மேடம், உங்கள் ஹஸ்பண்ட் 5வது வார்டில் அட்மிட் ஆகியிருக்கிறாரு. நீங்கள் இப்போவே போய் அவரை பார்க்கலாம். தேங்க்யூ மேடம். வாமா மலை. என்ன விலை, என்ன ஆச்சு? எப்படி உங்களுக்கு இப்படி அடிபட்டுச்சு? காலையில் ஒன்றை போய் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வெளியே போனேன். போய் கொஞ்ச தூரத்தில் தான், இந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே தான். நான் பார்க்கிங் பண்ணலான்னு சொல்லி இந்த பக்கம் வளையலான்னு வந்தேன். அந்த பக்கமாக வந்த காரு என் மேலே மோதி நான் கீழே விழுந்துட்டேன். அதனால தான் இப்படி அடிபட்டுருச்சு. என்னை டாக்டர் பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. நல்ல வேலை, உங்களுக்கு அடி எதுவும் பலமாக படலை. தலையிலையும் கால்லையும் அடி. காலில் சிமெண்ட் போட்டிருக்கு. ஒரு 6 மாதத்துக்கு இனிமேல் நான் நடக்க முடியாது, கால் நல்லா போகிற வரைக்கும். ஹாஸ்பிட்டல்லே தங்கி என்னையும் என் உடம்ப பார்த்துக்க சொல்லிட்டாங்க. இல்லை வேண்டாம் விலை, நான் உங்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுறேன். அங்கே வச்சு நம்ம பார்த்துக்கலாம். பின்ன ரொட்டீன் செக்கப்புக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கலாம். நான் டாக்டரை பார்த்து என்ன ஏதுன்னு நான் கேட்டுட்டு வந்துடுறேன். குட் மார்னிங் டாக்டர், நான் உள்ளுக்கு வரலாமா? வாங்க. உங்க பேர் என்ன? என்ன விஷயம்? என் பேர் மாலை. என்னுடைய ஹஸ்பண்ட் 5வது வார்டில் அட்மிட் ஆகியிருக்காரு. அவருடைய உடல்நலத்தை பற்றி விசாரிக்கத்தான் நான் இங்கே வந்தேன். அது மட்டும் இல்லை, அவரை என்னுடனே வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் வச்சு நான் பார்த்துக்கலான்னு விருப்பப்படுறேன். ஓ அப்படியா? உங்க ஹஸ்பண்ட் விலைக்கு மண்டையில் அடிபட்டிருக்கு, காலில் உடைஞ்சிருக்கு, அதனால கட்டு போட்டிருக்கு. அந்த கட்டு ஒரு 6 மாத காலங்கள் வரைக்கும் இருக்கும். கொடுக்குற மருந்து மாத்திரைகளை தவறாமல் சாப்பிட்டுக்கிட்டு வரணும். கால் சீக்கிரமாக குணமாயிருச்சுன்னு சொன்னால் சீக்கிரமாகவே நாங்கள் கட்டை பிரிச்சிருவோம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் கொடுக்குற மாத்திரை மருந்துகளை எல்லாமே தவறாமல்
நீங்கள் கொடுத்துட்டு வரணும். நீங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அவரை பார்த்துக்கிறதா இருந்தால் பார்த்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ருட்டீன் செக்கப்புக்கு கரெக்டாக கூட்டிகிட்டு வந்துடணும். சரி டாக்டர், நான் அப்படியே செய்கிறேன். ஓகே, நீங்கள் ரிசப்ஷனில் போயிட்டு உங்கள் ஹஸ்பண்டை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்கான எல்லா ஃபார்மையும் ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டல் பில்லையும் நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம். ஓகே டாக்டர், தேங்க்யூ. அழைச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டாங்க. சரிம்மா, நம்ம கிளம்பலாம். அந்த வீல் சேரில் உட்காந்துக்கோங்க, நான் உங்களை கூட்டிகிட்டு போயிடுறேன். சரி. படிக்கையிலேருந்து மெதுவாக இறங்கி இதில் உட்காருங்க, நான் உங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்கிறேன். சரி, கிளம்பலாமா? விலை உங்கள் உடம்பு குணமாகிற வரைக்கும் நானே இந்த டிரான்ஸ்போர்ட் வண்டியை ஓட்டுறேன். நீங்கள் டாக்டர் சொன்ன மாதிரி வீட்டிலே ரெஸ்ட் பண்ணுங்க. சரிம்மா மலை. சரி விலை, நான் போய் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பார்க்குறேன். உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு நான் வந்துட்டேன். அப்பாக்கு எப்பமா உடம்பு குணமாகும்? இன்னும் கொஞ்ச நாள்லேயே சீக்கிரமாக குணமாயிரும். ஆமாம்மா, இன்னும் கொஞ்ச நாளே குணமாயிரும். நானும் பழைய மாதிரியே நடக்க ஆரம்பிச்சிடுறேன். எல்லாரும் முதல் சாப்பிடுங்க. பருமா, இனிமேல் நான் தான் உன்னை பள்ளிக்கு ஏற்றிட்டு போயிட்டு அழைச்சிட்டு வருவேன். சரிம்மா. வா போகலாம், நேரமாச்சு. கலா, இன்னைக்கு உங்க அம்மா வண்டி ஓட்டிட்டு வராங்க. ஆமா, எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. எங்க அப்பாவுக்கு உடம்பு குணமாகிற வரைக்கும் எங்க அம்மா தான் இனிமேல் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு நம்மள பள்ளியில விடுவாங்க. உங்க அப்பாவுக்கு என்னாச்சு? எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, காலை அடிபட்டிருக்கு. ஓ அப்படியா? இந்த பருமா கலா அப்பாவுக்கு உடம்பு சீக்கிரமாகவே குணமாகி பழைய நிலைமைக்கு வந்துடுவார். சரிம்மா. இந்த வருங்க விலை, உங்களுக்கு உடம்பு நல்லா குணமாயிருச்சு. இனிமேல் நீங்கள் வந்து பழைய மாதிரி எல்லா வேலையும் செய்யலாம், வேலைக்கு போகலாம், நல்லா நடக்கலாம். சரியா? தேங்க்யூ டாக்டர். டாக்டர், நான் உள்ளக்க வரலாமா? வாங்க. மார்னிங் டாக்டர். என் ஹஸ்பண்டுக்கு இப்போ எப்படி இருக்குது? அவருக்கு காலை நல்லா குணமாயிருச்சு. நீங்கள் அவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம். அவர் பழைய மாரி எல்லா வேலைகளும் செய்யலாம். தேங்க்யூ டாக்டர். கலா, இங்கே வந்து பாரு, அப்பாவுக்கு உடம்பு நல்லா குணமாயிருச்சு. ஹாய், அப்பாவுக்கு உடம்பு நல்லா குணமாயிருச்சு. ஆமாம் கலா, எனக்கு உடம்பு நல்லா குணமாயிருச்சு. இனிமேல் நானே எல்லா வேலையும் செய்வேன். சரி வாங்க, உள்ளக்க போகலாம். கலா, மணி ஆயிடுச்சு, வா போகலாம். வரேன்ப்பா, போயிட்டு வருமா? போயிட்டு வர மலை. கலா, உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியாயிருச்சா? உடம்பு சரியாயிருச்சு. மலை மலை வந்து இந்த பணத்தை எடுத்து உள்ளக்க வை. சரி. அம்மா, அப்பதான் நீங்கள் ஸ்கூலில் கூட்டிட்டு விட்டாரு. இப்போதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையாகவே தான், இப்போ தான் எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கும் இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனி நம்ம எல்லாரும் சந்தோஷமாக எந்த ஒரு கவலையும் இல்லாமல் வாழலாம்.